சரியா இருக்கு. வேணா பாருங்க மேடம். சும்மா எல்லாம் வண்டி எடுத்துட்டு வர மாட்டாங்கம்மா. எஸ்ஐ வருவாரு, வெயிட் பண்ணுமா. உள்ள பூவெல்லாம் வேற அப்படியே இருக்கு மேடம். நிறைய இடத்துக்கு கொடுக்கணும். அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? இப்பதான் கடையை எடுத்துட்டு போனாங்க. யார் இன்னசென்ட்? நீ இன்னசென்ட்? ஃப்ராட். ஏதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். உங்க பேருக்கு மாத்திருக்காங்க. அதே நாள்ல கனடாக்கு எஸ்கேப் ஆயிருக்காங்க. சார் டோட்டி கல்யாணம் பண்ணிருக்காரு. சார் பொய் சொல்றேன் சார். நான் எதுக்கு இல்ல சார், அவர் எனக்கு பிடிக்காத மாதிரி. ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்க. யாரு ஏமாத்துனா? இவரை நம்பி எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க சார். அப்படிலாம் எதுவும் கொடுக்க முடியாது சார். தப்புமே இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. அவர்கிட்ட திருப்பி கொடுத்துரு. சார் நான் யாரையும் ஏமாத்தல சார். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இல்லங்க, அது வந்து நான் என்ன பண்றதுன்னே தெரியலங்க. மீனா என்ன பூ கொடுக்க போயிருந்தேன். திரும்ப வரதுக்குள்ள இப்படி எடுத்தாங்களா? யாரு? திரும்ப கார்ப்பரேஷன்ல வந்து எடுத்துறாங்களா? அப்படியே விட்டுட்டேன். உன்னை யார் அங்க விட சொன்னது? இல்லங்க, நான் கவனிக்கலங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. நம்ப வச்சு முட்டாளாகிட்டல சார். இவளால பிச்சை எடுக்கிறத குறையா நான் எடுத்துட்டு போய் வெளிநாட்டுல தலைமறைவா இருந்திருக்காங்க. இன்னைக்குதான் மாற்றிருக்கேன். பிசினஸ் வர பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ. சார் உங்களுக்கு இதுல ஏதாவது சைன் பண்ணிருக்கியா? ஆமா, அவ கேட்டதுனால பண்ண. வந்ததுக்கு அப்புறம் ஃபைனை கட்டிட்டேன்னா கொடுத்துட போறாங்க. ஏங்க தேவைப்படாதுன்னு நினைச்சேன். இப்ப தேவைப்படுதுல. இப்ப காசு கொடுக்கல. சரி நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். வெயிட் பண்ணு. சரிங்க. ஓகே சார். Fraud. He is the one who cheated me. I am the Who the hell are you? You're not a victim. நீ பண்ணதுக்கு பேரு லவ் ஆகும். அதெல்லாம் பணத்துக்காக தான். அந்த அளவுக்கு சீப்பான பொண்ணு நீ. வாங்க. எப்படி எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அப்புறம் நான் அவன் எனக்கு ஏமாத்துனதுக்கான காம்பன்சேஷன் தான் அந்த பணம். தெரியாம பண்ண. நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்த கூடாது உனக்கு தெரியாதா? நான் போய் எங்கயாவது ஓரமா நிறுத்தி வைக்க வேண்டியதானே மீனா? இதே வேலையா போச்சு உனக்கு. அன்னைக்கு இப்படிதான் அங்க இருக்கணும். நம்ம மேல தப்பு இல்லைன்னா நின்னு தைரியம். வண்டியை கொடுக்குறாங்களா இல்ல கோர்ட்டுக்கு போய் எடுத்துக்க சொல்றாங்கன்னு தெரியல. கோர்ட்டுக்கு முடிய பாதுகாப்பா வச்சுக்காம இப்படி பண்ணிட்டேன். மீனா நீ வேற, நீங்க வாங்கி கொடுத்த வண்டி நீங்க. சார் வணக்கம் சார். என்ன சார் நோ பார்க்கிங்ல வண்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். வண்டியிலே மொபைல் ஷாப் மாதிரி பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க சார். தெரியாம நோ பார்க்கிங்ல. எனக்கு புதுசா வண்டி வாங்கி கொடுத்தாரு. அட இருமீனா நீ வேற பேசிட்டு இருக்கல. சார் வச்சு விக்கிறா வண்டி இல்லைன்னா வியாபாரம் எல்லாம் போயிடும் சார். பெயின் கட்டணும் இல்ல கோர்ட்ல போய் வாங்கிக்கணும். சார் கோர்ட் வரைக்கும் வேணாம் சார். சார் அவங்க தெரியாம பேசிட்டாங்க சார். இங்கேயே கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். பூ மட்டும் எடுத்துட்டு கிளம்புங்க. அது வண்டியும் வேணும்ல சார். கொடுத்து அனுப்பணும் சார். ரெண்டு பேருமே போற மாதிரி தான் சார் இருந்துச்சு. ஆனா உன்னை நம்பி ஏமாறேன். நான் ஒன்னும் பழைய ஜீவா இல்ல. தெரியுமே சார். எவிடன்ஸோட இவ மனோஜ் ஏமாத்தினான்னு ப்ரூவ் பண்ணி நாங்க காசை வாங்கிக்கிறோம். கூடாதுன்னு தான் சார் பாக்குறேன். ஒன்ன வாழ்ந்திருக்கோம். அதுக்கு இந்த காசு சரியா போச்சு. சார். ஒரு செகண்ட் சார். ஜீவா அப்படி கொஞ்சம் வாங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? என் பணம் எனக்கு வேணும். எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த வண்டியை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. எனக்கு இல்ல பாரு. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காது மீனா. உனதான் நடக்குதுன்னு நினைக்கிறியா? அந்த பக்கம் போய் பாரு, வரிசையா வண்டி நிக்கும். தப்ப நம்ம மேல வச்சுட்டு சும்மா இருக்க கடவுள் மேல போய். ஒரு வாரத்துக்குள்ளேயே நான் இப்படி பண்ணிட்டேன். நான் எதுக்குமே திரும்பவும் அந்த தப்ப செய்யக்கூடாதுன்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி புலம்பிட்டு இருக்க கூடாது. இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். சரி அப்ப நான் வேணா சவாரி போவா? சரிங்க. நீங்க வண்டியை வாங்கிட்டே போலாம். நீ எதுவும் டென்ஷன் ஆகாம இரு. நேர் கழிச்சு இப்பதான் இவ கையில சிக்கிருக்கா. இப்ப விட்டனா மொத்தமா தப்பிச்சு போயிடுவா சார். சரிங்களா சார்? மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போய் சார். ஆனா திருடிட்டு போன எங்க பணத்தை கொடுத்துட்டு போக சொல்லுங்க. ஹலோ இருங்க ஜீவா. ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வருவாங்க சார். இது நம்ம சொல்றீங்களா? அப்படியே வேற நாட்டுக்கு. என்னங்க இதை இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ண வைப்பாங்க? இன்னும் இவங்க எந்த ஸ்டேஷன் தானா?
யார் இவரு தெரியுமா உங்களுக்கு? எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எந்த ஸ்டேஷன்ல சார் இருக்கீங்க? ஆமாப்பா. சார் அப்படிலாம் இல்லை சார். என் ஒய்ஃபோட வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க சார். கொஞ்சம் டிராஃபிக் எஸ்ஐ வரணும்னு சொல்லி சொல்றாங்க சார். ஓ, மாணிக்கம் சாரா? நானும் சொல்றேன். ஃபைன் கட்டிட்டு வாங்கிட்டு போங்க. சரிங்க சார். இன்டர்வியூ எடுத்தீங்களே அந்த மனோஜ் தான். ஆமா, அதெல்லாம் வண்டியை கொடுத்துருவாங்க. சரிங்க சார். இப்போ ஒரு எமர்ஜென்சில யாருன்னு நானும் விசாரிக்கிறேன். சரிங்க சார். சரியா? இருப்பீங்க. என்னால எல்லாம் பணத்தை கொடுக்க முடியாது. அவங்களால ஆகிறத பாத்துக்க சொல்லுங்க. கேஸ் போட முடியும் சார். என்ன லவ் பண்றேன்னு ஏமாத்தி என்ன காயத்தை பண்ணி தப்பா சார்? என்னை ஏமாத்தி என் மனசை உடைச்சிருக்கா சார். அதுக்கு தான் உனக்கு தான் பிரச்சனை. கேஸ் முடியற வரைக்கும் இந்த நாட்டை விட்டு நீ வெளியில போக முடியாது. நீங்கல்ல, அதுவும் நடக்காது. வாய்ப்பு இருக்கு சார். அப்ப இருப்பா, உங்க ரெண்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. சரிங்க சார். நான் உலக நுகர்வோர் தினம் அப்படின்னு